நம்முடைய திராவிட இயக்கம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம், எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம். நம்முடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்ததுல பேச்சுக்கலைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு. இப்பொழுது டெக்னாலஜி முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, அதிகமா வளர்ந்துருச்சு. இப்ப பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆனா இப்படி எந்த வாய்ப்பும் இல்லாத காலத்துல பேசி பேசி நம்முடைய கொள்கைகளை வளர்த்தவர் தான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள். தந்தை பெரியார் முதல்ல பேச ஆரம்பிச்சப்போ சரியான முறையான ஒரு மைக் செட் வசதி கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. அப்பொழுதெல்லாம் நம்முடைய தலைவர்கள், இயக்க முன்னோடிகள் பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது சாதியவாதிகள், மதவாதிகள் கூட்டத்தில் வன்முறை தாக்குதலில் ஈடுபடுவாங்க. கல்லடி, மலம், அழுகிய முட்டைகள், செருப்புகள், பாம்புகள் எல்லாம் விடுவாங்க கூட்டத்துக்குள்ள. அதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் நம்முடைய திராவிட இயக்கம் இன்றைக்கு இப்படி வளர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட பேச்சாளர்களான தந்தை பெரியாருடைய, பேரறிஞர் அண்ணாவுடைய, முத்தமிழ் கலைஞருடைய, இனமான பேராசிரியருடைய, பட்டுக்கோட்டை அழகருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய இளம் பேச்சாளராகிய நீங்கள். அதனாலதான் திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை, தியாகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கொள்கைகளை, சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நீங்க இன்னும் தெளிவா, இன்னும் சத்தமா மேடைகளில் பேசணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரே குறிக்கோள். நான் தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த கட்சி நிகழ்ச்சிக்கெல்லாம் செல்லும் பொழுது கேட்கிற முதல் கேள்வி, கழக இளம் பேச்சாளர்கள் இங்க பேசுனாங்களா, அதற்கு ஏற்பாடு செஞ்சீங்களா, எப்படி பேசுனாங்க, எவ்வளவு நேரம் பேசுனாங்க, அதை நம்முடைய கழகத்தினரும் பொதுமக்களும் ரசிச்சு கேட்கிறாங்களா அப்படிங்கிறதா என்னுடைய முதல் கேள்வியா இருக்கும். அப்பொழுது பலர் என்கிட்ட சொன்னது, அனுபவம் வாய்ந்த தலைமை பேச்சாளர்களுக்கு நிகராக நம்முடைய இளம் பேச்சாளர்கள் பேசுறாங்க, தலைவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து இளைஞரணிட்டு இந்த பணியை ஒப்படைச்சிருக்கிறாரு, இங்க சரியான அந்த 200 பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. அதை கேட்கிறப்ப உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. ஆகவே அந்த மகிழ்ச்சி அத்தனைக்கும் நீங்கள் தான் காரணம். அது அத்தனையுமே உங்களை தான் சேரும். உங்களுக்கு என்னுடைய நன்றி. இதுவரை ஒரு 16 மேடைகள் பேசி 20 பொதுக்கூட்டங்களுக்கு மேல தமிழ்நாடு முழுக்க பேசிட்டேன். 50 பேர் இருக்க கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன், 1000 பேர் இருக்க கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். கொற்ற மலையில மைக்க பிடிச்சி நின்று பேசி அதை மக்கள் நனைஞ்சுக்கிட்டே கேட்ட அனுபவங்கள்லாம் யாரு கிடைக்கும்? முதல்ல நான் பேசிய கூட்டம் வந்து பகுத்தறிவாளர், ஈரோட்டு சிங்கம், தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில தான் நான் முதல்ல கூட்டம் பேசினேன், பவானியில தான் பேசினேன். இந்த களம் புதிதுங்கிற அனுபவத்தை பத்தி சொல்லும் போது 3 வார்த்தை தான்: அனுபவம், அங்கீகாரம், அடையாளம். ஏன்னா எனக்கெல்லாம் அடையாளமே கிடையாது. எங்க அப்பா கை கட்டி ஒரு மேடையில ஓரமா நிக்க முடியும், அந்த மேல் வரிசையில இருந்து பார்க்க முடியாது. பெரும் பெரும் தலைவர்கள் பேசின மேடை நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாட்டி பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். அவங்க வந்து இப்படி கண்ணத்தை கிள்ளி, எப்போ அழகா பேசினப்போ எனக்கு அப்படியே மலைச்சு போய் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு அவங்களோட மொழியில சொல்லும் போது கண்ணெல்லாம் கலங்கி எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பிரபலமும் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று தந்தது நீங்க. நவம்பருக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற. ஓவர் நைட்ல செலிபிரிட்டியான ஒரு ஃபீல்ல தான் இங்க உட்காந்துருக்கேன். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், விடுகதைக்கோ தொடர் கதைக்கோ விளக்கம் சொல்ல போறோம். விடுகதையா? ஆமா. என்னது அது? சொல்றேன் கேட்டுக்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால ஆடு மாடு மேய்ச்சி வந்த கூட்டம், ஒரு கூட்டம், ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்களை சரி எப்படி அடிமைப்படுத்தினாங்க? இவங்கள வர்ணமா பிரிப்போம். சரியா சூப்பரா சொன்னவை தம்பி. சத்தியனுங்க வாங்கோ வாங்கோ. நீதான் சத்திரியன். கடவுள் உன்னை அவரோட தோல் இருந்து படைச்சிருக்கார். வைசியன இடுப்புல இருந்து படைச்சிருக்கார். சூத்திரன கால்ல இருந்து படைச்சிருக்காரு. கொஞ்சம் கருப்பா இருக்கான் பாரு, அவங்கிட்ட யாரும் பேசக்கூடாது, அவனை யாரும் தொடவும் கூடாது. ஆதிக்கமோ ஒடுக்குமுறையோ தூக்குதோ அப்பெல்லாம் அதற்கு எதிரான குரல்கள் தோன்றத்தான் செய்யும். ஆமாப்பா. யாரியா புதுசா கிளம்பி இருக்காரு. மனுஷங்க எல்லாரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், சாதி கூடாது, தீண்டாமை கூடாது, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் வேணும். தமிழுக்கு செம்மொழி தகுதி. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டண சலுகை. பெரியார் நினைவு சமத்துவபுரம். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம்,
கருப்பு சிகப்பு விடியல் தந்த கதை சொல்ல போறோம். பெரியாருக்கு பாஷாபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு பெரியார் கேட்டார். இதுதான் அரை உண்மை, முழு பொய். பெரியார் என்ன சொன்னார் என்றால், எனக்கு பாஷாபிமானமும் கிடையாது, தேசாபிமானமும் கிடையாது, எனக்கு மதாபிமானமும் கிடையாது, எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று ஒன்றுதான். மனிதன் சுயமரியாதை வாழ வேண்டும். அப்ப பெரியாரை மனிதப்பற்று என்பதை தவிர்த்து அவருக்கு நாட்டுப்பற்று கிடையாது, மொழிப்பற்று கிடையாது, மதப்பற்று கிடையாது, சாதிப்பற்று கிடையாது, அவர் பற்றி எல்லாம் அப்படி ஒரு மனுஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது இல்ல. அதுதான் அரை உண்மைகளும் முழுப்பைகளும். கருப்பு சிவப்பு கொடி என்றால் தம்பிமார்களை மீண்டும் சொல்வேன், அது வெறும் கொடி அல்ல. நம் வாழ்க்கை, நம் உணர்வு, நம் மானம், இந்த மண்ணை காப்பாற்றுகிற ஒரே கவசம் தான். இப்போது அண்ணா அறிவாலயத்தின் முகப்பிலே எங்கிருந்து பார்த்தாலும் தெரிகிறது, பட்டொளி வீசி பறக்கும் அந்த கருப்பு சிவப்பு கொடி சொல்லும், இந்த கொடி பறக்கிறவரை உங்கள் துன்பம் நிரந்தரம் இல்லை. அப்படிப்பட்ட கொடியை, இந்த இயக்கத்தை, இந்த இனத்தை காக்க போகிற தலைமுறையின் நாளைய சொற்பொழிவாளர்கள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அணிகள்னு கூப்பிடுறோம். ஐடி விங், யூத் விங், ஸ்போர்ட்ஸ் விங் அப்படின்னு கூப்பிடுறோம். ஆங்கிலத்துல விங்ஸ்னு சொல்லுவாங்க. விங்ஸ்னா தமிழ்ல சிறகுகள். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விங்கும் கழகம் உயர உயர பறக்க விங்ஸா சிறகாக இருந்து நீங்க உழைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம இன்னைக்கு இத்தனை அணிகள், 23 அணிகள் இன்னைக்கு அறிமுக கூட்டம் நடத்திருக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட நன்மை என்ன? அங்கேயும் பல அணிகள் இருக்கு. சசிகலா அணி, டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இப்ப புதுசா ஒரு அணி இருக்கு, அதான் திரு செங்கோட்டையன் அணி. ஆனா உன்னே ஒன்று சொல்றேன், அத்தனை அணிகளும் நிச்சயமா தேர்தல் நேரத்துல பாஜகவோட ஐக்கியமாயிடும். அவங்க எல்லாம் ஒரே அணில சேர்ந்துருவாங்க. 2021 தேர்தல்ல ஒன்னா வந்தாங்க, நாம எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட துணையோட துரத்தி அடிச்சோம். 2024 பிரிஞ்சு வந்தாங்க, அப்பவும் நம்ம அத்தனை பேர் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் துணையோட துரத்தி அடிச்சிருக்கிறோம். வர சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா கூட்டணி ஒன்னாதான் வருவாங்க. ஆனா எத்தனை புது அணிகள் வந்தாலும் நிச்சயமா தேர்தல் களத்தில் ஜெயிக்க போறது நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய திமுக கூட்டணி அணி என்பதை நாம உறுதிப்படுத்த வேண்டும்.